மயிலாடுதுறை அருகே அடியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வைரமுத்து என்ற இளைஞர் மாலினி என்ற இளம்பெண்ணை 10 வருடங்களாக காதலித்து வந்திருக்காரு. இந்த காதலுக்கு மாலினியின் பெற்றோர் கடுமையாக எதிர்ப்பும் தெரிவிச்சு வந்திருக்காங்க. இந்த நிலையில மாலினியின் தாயார் வைரமுத்துவை கடுமையாக எச்சரித்திருக்காரு. இதேபோல் மாலினியின் சகோதரரும் எச்சரித்திருக்காரு. இந்த நிலையில் தான் இருசக்கர வாகனத்தில் வந்த வைரமுத்து இன்று உயிருடன் இல்லை. மாலினியின் தாய் எச்சரித்த வீடியோவும் வெளியாகி இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் அடியமங்கலம் கிராமம் பெரிய தெருவை சேர்ந்தவர் குமார். இவருக்கு வைரமுத்து என்கிற 28 வயது மகனும் 2 மகள்களும் இருக்காங்க. 2 வீலர் மெக்கானிக் வேலை பார்க்கும் வைரமுத்து அதே பகுதியான பெரியகுளம் அருகே உள்ள பக்கத்து தெருவில் வசிக்கும் குமார் என்பவரின் மகள் கல்லூரி படிப்பை முடித்த 26 வயதாகும் மாலினி என்பவரை 10 வருடங்களாக காதலித்து வந்திருக்காரு. மாலினி பாத்தீங்கன்னா சென்னையில வேலையை பார்த்து வந்திருக்காங்க. வைரமுத்து மாலினியின் காதலுக்கு பெண் வீட்டில் எதிர்ப்பு உள்ள நிலையில அடிக்கடி இரு குடும்பத்தினருக்கும் பிரச்சனை நிலவி வந்திருக்கு. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மாலினியின் தாயார் விஜயா வைரமுத்து வேலை பார்க்கும் இடத்திற்கு சென்று வைரமுத்துவிடம் பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து மாலினியின் குடும்பத்தார் மயிலாடுதுறை காவல் நிலையத்துல புகாரும் அளிச்சிருக்காங்க. இரு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல மாலினி வைரமுத்துவை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று தெரிவிச்சிருக்காங்க. இதனால மாலினியின் குடும்பத்தினர் தங்கள் மகள் மாலினியை நிராகரிச்சிருக்காங்க. தொடர்ந்து மாலினி வைரமுத்துவின் வீட்டிற்கு சென்றிருக்காங்க. வைரமுத்துவிற்கும் மாலினிக்கும் பதிவு திருமணம் சில மாதங்களில் செய்து வைப்பதாக வைரமுத்துவின் பெற்றோர்கள் கூறியும் இருக்காங்க. தொடர்ந்து மாலினி நேற்று வேலைக்காக சென்னைக்கு புறப்பட்டு இருக்காங்க. இந்த நிலையில இருசக்கர வாகனத்தில் நேற்று இரவு வீட்டிற்கு வந்த வைரமுத்துவை வழிமறித்த மர்ம நபர்கள் ஓட ஓட விரட்டி சென்று சரமாரியாக அறிவாளால் வெட்டியும் இருக்காங்க. கழுத்து மற்றும் 2 கைகளிலும் வெட்டிவிட்டு மர்ம நபர்கள் தப்பி சென்றிருக்காங்க. உயிருக்கு போராடிய வைரமுத்துவை உறவினர்கள் சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அங்கு வைரமுத்துக்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரும் இழந்திருக்காரு. இந்த சம்பவம் குறித்து அறிந்த மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணையும் மேற்கொண்டிருக்காரு. தொடர்ந்து அசம்பாவிதம் ஏற்படாதவாறு 30க்கும் மேற்பட்ட போலீசார் கிராமத்தில் குவிக்கப்பட்டிருக்காங்க. தங்கள் மகனை காதலியின் குடும்பத்தினர் கொன்று விட்டதாக வைரமுத்துவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்காங்க. 2 வீலர் மெக்கானிக் ஷாப்பிற்கு சென்று வைரமுத்துவிடம் வாக்குவாதம் செய்யும் போது அப்பவே உன்னை தட்டி இருக்க வேண்டும் என்று மாலினியின் தாயார் விஜயா மிரட்டல் விடுக்கும் வீடியோ பதிவை காவல்துறையிடம் கொடுத்திருக்காங்க. காதலி குடும்பத்தினர் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவம் மயிலாடுதுறையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.